ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, கைவிட்டுட்டார் அப்படின்னு சில சமயத்துல சொல்றீங்க தானே. ஆண்டவர் உங்களை நினைவுல வச்சிருக்கிறார். அதுக்குதான் உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறாராம். சிலர்கிட்ட பேசும்போது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பத்தி பேசுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டவுடனே டக்குன்னு சந்தோஷமா பர்ஸ் எடுப்பாங்க, திறந்து காமிப்பாங்க. பர்ஸுக்குள்ள போட்டோ இருக்கும், பாத்துறீங்களா? இதான் என் பிள்ளைங்க, இது என் மனைவிங்க, என் குடும்பங்கன்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் இருக்கிற பர்ஸுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருக்கிறாங்க. நீங்க வச்சிருக்கீங்களா? அதை இப்ப செல்போன்ல வச்சிருக்கோம்ல, செல்போன்லயே ஃபேமிலி படம், பிரியமானவங்க படம் வச்சிருக்கல. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன், உன்னை உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவங்களை அவருடைய கையில வரைந்து வச்சிருப்பார். குடிகாரனா இருந்தா ஆண்டவர் வரைஞ்சு வச்சு பாதுகாப்பாரா? சிகரெட் பிடிக்கிற ஆளை வரைஞ்சு வைக்க முடியுமா? லஞ்சம் வாங்குற ஆளை ஆண்டவர் அப்படி வரைஞ்சு வச்சு நேசிக்க முடியுமா? துன்மார்க்கமா நடக்கிற ஆளை அப்படி ஆண்டவர் வரைஞ்சு வைக்க முடியுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவருக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுத்தா அவர் உள்ளங்கையில வரைந்து வச்சு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு ஆபத்து வந்தா பாதுகாப்பு கொடுப்பார். சோர்ந்து போனா தைரியப்படுத்துவார். பலவீனப்பட்டா பொது பலன் தருவார். வியாதிப்பட்டா சுகமாக்குவார். ஒரு தேவன்னு ஜெபிச்சு அற்புதம் செய்வார். நீ என் மகன், என் மகள், உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறேன்ல, நான் இப்படி உன்னை மறப்பேன்னு சொல்றார்.